வணக்கம். பொன்னியின் செல்வன் அத்தியாயம் 22 பகுதி 2. பழுவூர் ஆள்களில் தன்னை அணுகி வந்து பேசியவன் 2-3 தடவை திரும்பி திரும்பி பார்த்ததை அவனுடைய கண்கள் கவனித்து உள் மனதுக்கு செய்தி அனுப்பின. ஆம், அவனுடைய வெளிமனம் பல்லக்கில் இருந்த பழுவூர் ராணியின் மோகன வடிவத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. இத்தனை நேரம் கண்டது கேட்டது எல்லாம் உண்மைதானா, அல்லது ஒரு மாய மனோகர கனவா? இப்படியும் ஓர் அழகி, ஒரு சௌந்தரிய வடிவம் இந்த பூ உலகில் இருக்க முடியுமா? ரம்பை, ஊர்வசி, மேனகை என்றெல்லாம் தேவமாதர்கள் இருப்பதாக புராணங்களில் சொல்வதுண்டு. அவர்களுடைய அழகு முற்றும் துறந்த முனிவர்களின் தவத்தையும் பங்கம் செய்ததாக கேட்டதுண்டு. ஆனால் இந்த உலகத்தில் பெரிய பழுவேட்டரையர் இந்த மோகினியின் காலடியில் அடிமை பூண்டு கிடப்பதாக நாடு நகரங்களில் பேசுவதெல்லாம் உண்மையாகவே இருக்கலாம். இருந்தால் அதில் வியப்பு ஒன்றும் இராது. நரை திரை மூப்பு கண்டவரும் தேகமெல்லாம் போர்க்காயங்களுடன் கொடூரமான தோற்றம் கொண்டவருமான பழுவேட்டரையர் எங்கே? சுகுமாரியும் கட்டழகியுமான இந்த இளம் மங்கை எங்கே? இவளுடைய ஒரு புன்னகையை பெறுவதற்காக அந்த கிழவர் என்ன காரியம்தான் செய்ய மாட்டார்? வெகு நேரம் சாலை ஓரத்தில் நின்று இவ்வித சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்த பிறகு வந்தியத்தேவன் குதிரை மேல் ஏறிக்கொண்டு மெல்ல மெல்ல தஞ்சை கோட்டையை நோக்கி செலுத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் பிரதான கோட்டை வாசலை அடைந்தான். கோட்டைக்கு சற்று தூரத்திலேயே நகரம் ஆரம்பமாகி இருந்தது. விதவிதமான பண்டங்கள் விற்கும் கடை வீதிகளும் பல வகை தொழில்களில் ஈடுபட்ட மக்கள் வாழும் தெருக்களும் கோட்டையை சுற்றி அடுக்கடுக்காக அமைந்திருந்தன. வீதிகளில் போவோரும் வருவோரும் பண்டங்கள் வாங்குவோரும் விலை கூறுவோரும் மாடு பூட்டிய வண்டிகளிலும் குதிரை பூட்டிய ரதங்களிலும் நிறைந்து எங்கும் ஒரே கலகலப்பாக இருந்தது. அந்த வீதிகளுக்குள்ளே புகுந்து சென்று சோழ நாட்டு புதிய தலைநகரத்தில் வாழும் மக்களையும் அவர்கள் வாழும் விதத்தையும் பார்க்க வந்தியத்தேவனுக்கு மிக்க ஆவலாய் இருந்தது. ஆனால் அதற்கெல்லாம் இப்போது அவகாசம் இல்லை. வந்த காரியத்தை முதலில் பார்க்க வேண்டும். வேடிக்கை பார்ப்பதெல்லாம் பிற்பாடு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தீர்மானத்துடன் வந்தியத்தேவன் தஞ்சை நகரின் பிரதான வாசலை அணுகினான். கோட்டை வாசலில் பிரம்மாண்டமான கதவுகள் அச்சமயம் சாத்தியிருந்தன. வாசலில் நின்ற காவலர்கள் மக்களை ஒதுங்கச் செய்து வீதி ஓரங்களில் நிற்கும்படி செய்து கொண்டிருந்தார்கள். மக்களும் ஒதுங்கி நின்றார்கள். ஆம், அவரவர்கள் தங்கள் அலுவல்களை பார்த்து கொண்டு போவதற்கு பதிலாக ஏதோ ஊர்வலம் அல்லது பவனி பார்ப்பதற்காக காத்திருப்பவர்களைப் போல் நின்றார்கள். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயோதிகர் எல்லாருமே ஆவலுடன் நின்றார்கள். கோட்டை வாசலுக்கு முன்னால் சிறிது தூரம் வரை வெறுமையாகவே இருந்தது. வாசலண்டை காவலர்கள் மட்டும் நின்றார்கள். விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்ள வந்தியத்தேவன் ஆவல் கொண்டான். எல்லாரும் ஒதுங்கி நிற்கும் போது தான் மட்டும் கோட்டை வாசல் காப்பாளரிடம் சென்று முட்டிக்கொள்ள அவன் விரும்பவில்லை. அதிலிருந்து வீண் வாதமும் சண்டையும் மூளலாம். இப்போது தனக்கு காரியம் முக்கியமே தவிர வீரியம் பெரியது அல்ல. வீண் சண்டைகளில் இறங்க இது தருணமல்ல. எனவே வந்தியத்தேவன் கோட்டை வாசலை கவனிக்க கூடிய இடத்தில் வீதி ஓரத்தில் ஒதுங்கி நின்றான். பக்கத்தில் கம்மென்று மலரின் மனம் வீசியது. திரும்பி பார்த்தான். ஒரு வாலிபன், திருநீறு, ருத்ராட்சம் முதலிய சிவன் சின்னங்கள் தரித்தவன் 2 கைகளிலும் 2 பூக்கூடைகளுடன் நிற்பதை கண்டான். தம்பி, எல்லாரும் எதற்காக வீதி ஓரம் ஒதுங்கி நிற்கிறார்கள்? ஏதாவது ஊர்வலம் கீர்வலம் வரப்போகிறதா என்று கேட்டான். தாங்கள் இந்த பக்கத்து மனிதர் இல்லையா ஐயா? இல்லை, நான் தொண்டை நாட்டை சேர்ந்தவன். அதனால்தான் கேட்கிறீர்கள். நீங்களும் குதிரை மேலிருந்து இறங்கி கீழே நிற்பது நல்லது. வாலிபனோடு பேசுவதற்கு சௌகரியமாய் இருக்கட்டும் என்று வந்தியத்தேவன் குதிரை மீதிருந்து குதித்தான். தம்பி, எதற்காக என்னை இறங்கச் சொன்னாய் என்று கேட்டான். இப்போது வேளக்கார படை அரசரை தரிசனம் செய்துவிட்டு கோட்டைக்குள்ளிருந்து வரப்போகிறது. அதற்காகத்தான் இத்தனை ஜனங்களும் ஒதுங்கி நிற்கிறார்கள். வேடிக்கை பார்க்கத்தானே? ஆமாம், நான் குதிரை மேல் உட்கார்ந்து கொண்டு பார்த்தால் என்ன? பார்க்கலாம். ஆனால் வேளக்கார படை வீரர்கள் உங்களை பார்த்து விட்டால் ஆபத்து. என்ன ஆபத்து? குதிரையை கொண்டு போய் விடுவார்களா? குதிரையையும் கொண்டு போவார்கள்,
ஆள்களையே கொண்டு போய் விடுவார்கள் பொல்லாதவர்கள். குதிரையையும் ஆளையும் கொண்டு போனால் சும்மா விட்டு விடுவார்களா? விடாமல் என்ன செய்வது? வேளக்கார படையார் வைத்ததே இந்த நகரில் சட்டம். அவர்களை கேள்வி கேட்பார் கிடையாது. பழுவேட்டரையர் கூட வேளக்கார படை விஷயத்தில் தலையிடுவது கிடையாது. இச்சமயத்தில் கோட்டைக்கு உட்புறத்தில் பெரிய ஆர்ப்பாட்ட ஆரவாரங்கள் கேட்டன. நகரா முழங்கும் சத்தம், பறைகள் கொட்டும் சத்தம், கொம்புகள் ஊதும் சத்தம், இவற்றுடன் பல 100 மனிதர் குரல்களிலிருந்து எழுந்த வாழ்த்தொலிகளும் கலந்து எதிரொலி செய்தன. வேளக்கார வீரப்படைகளை பற்றி வந்தியத்தேவன் நன்கு அறிந்திருந்தான். பழந்தமிழ் நாட்டில், முக்கியமாக சோழ நாட்டில் இது முக்கிய ஸ்தாபனமாக இருந்து வந்தது. வேளக்காரர் என்பவர் அவ்வப்போது அரசு புரிந்த மன்னர்களுக்கு மெய்காப்பாளர் போன்றவர். ஆனால் மற்ற சாதாரண மெய்காப்பாளர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இவர்கள் எங்கள் உயிரை கொடுத்தாவது அரசரின் உயிரை பாதுகாப்போம் என்று சபதம் செய்தவர்கள். தங்கள் அஜாக்கிரதையினாலோ தங்களை மீறியோ அரசர் உயிருக்கு அபாயம் நேர்ந்துவிட்டால் துர்க்கையின் சந்நிதியில் தங்களுடைய தலையை தங்கள் கையினாலேயே வெட்டி கொண்டு பலியாவதாக சபதம் எடுத்து கொண்டவர்கள். அத்தகைய கடூர சபதம் எடுத்துக்கொண்ட வீரர்களுக்கு மற்றவர்களுக்கும் இல்லாத சில சலுகைகள் இருப்பது இயல்புதானே. கோட்டை வாசலின் கதவுகள் இரண்டும் படார் படார் என்று திறந்து கொண்டன. முதலில் 2 குதிரை வீரர்கள் வந்தார்கள். அவர்கள் தங்களது வலக்கையில் உயர பறந்த கொடி பிடித்து கொண்டிருந்தார்கள். அந்த கொடியின் தோற்றம் விசித்திரமாக இருந்தது. செந்நிறமான அக்கொடியில் மேலே புலியும் புலிக்கு அடியில் கிரீடமும் சித்தரிக்கப்பட்டிருந்தன. கிரீடத்துக்கு அடியில் ஒரு பலி பீடமும் கழுத்து அறுபட்ட ஒரு தலையும் ஒரு பெரிய பலி கத்தியும் காட்சியளித்தன. கொடியை பார்க்க சிறிது பயங்கரமாகவே இருந்தது. கொடி தாங்கிய குதிரை வீரர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய ரிஷபம் 2 பேரிகைகளை சுமந்து கொண்டு வந்தது. 2 ஆட்கள் நின்று பேரிகைகளை முழங்கினார்கள். ரிஷபத்துக்கு பின்னால் சுமார் 50 வீரர்கள் சிறு பறை, பெரும் பறை, தம்பட்டம் ஆகியவற்றை முழங்கிக் கொண்டு வந்தார்கள். அவர்களை தொடர்ந்து இன்னும் 50 பேர் நீண்டு வளைந்த கொம்புகளை பாம் பாம் பபாம் என்று ஊதிக்கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் வந்த வீரர்கள் 1000 பேர் இருக்கலாம். அவர்களில் பெரும்பாலோர் பின்வரும் வாழ்த்தொலிகளை இடிமுழக்க குரலில் எழுப்பிக் கொண்டு வந்தார்கள். பராந்தக சோழர் பூமண்டல சக்கரவர்த்தி வாழ்க, வாழ்க வாழ்க. சுந்தர சோழ மன்னர் வாழ்க, வாழ்க வாழ்க. கோழிவேந்தர் வாழ்க, வாழ்க வாழ்க. தஞ்சையர் கோன் வாழ்க, வாழ்க வாழ்க. வீரபாண்டியனை சுரம் இறக்கிய பெருமாள் வாழ்க, வாழ்க வாழ்க. மதுரையும் ஈழமும் தொண்டை மண்டலமும் கொண்ட கோ ராஜகேசரி வாழ்க, வாழ்க வாழ்க. கரிகால் வளவன் திருக்குளம் நீடுழி வாழ்க, வாழ்க வாழ்க. துர்க்கை மாகாளி பராத்பரி பராசக்தி வெல்க, வெல்க வெல்க. வீர புலிகொண்டு பாரெல்லாம் பறந்து வெல்க, வெல்க வெல்க. வெற்றிவேல் வீரவேல். நூற்றுக்கணக்கான வலிவுள்ள குரல்களிலிருந்து எழுந்த மேற்படி கோஷங்கள் கேட்போரை மெய்சிலிருக்க செய்தன. கோட்டை வாசலின் வழியாக வந்தபோது அந்த கோஷங்களை உண்டாக்கிய பிரதித்வனிகளும் சேர்ந்து கொண்டன. வீதி ஓரங்களில் நின்ற மக்களில் பலரும் கோஷத்தில் கலந்து கொண்டார்கள். இவ்விதம் வேளக்கார படை வீரர்கள் தஞ்சை கோட்டை வாசல் வழியாக வெளிவர தொடங்கி வீதி வழியாக சென்று தூரத்தில் மறையும் வரையில் ஒரே அல்லோல கல்லோலமாக இருந்தது. நன்றி.